ஒரு விமனுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா இந்த 3 பிரச்சனை வரும். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் சொல்றேன். மறக்காம அதுக்கு முன்னாடி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லைன்னா நீங்க உங்க அப்பா, அம்மா, ஹஸ்பண்ட், பசங்கன்னு எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் இருக்கும். மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி வாழ்ற வாழ்க்கை எப்பவுமே கான்ஃபிடன்ஸ் தராது. செகண்ட், ஹாஸ்பிட்டல் பில்ஸ், பசங்க ஸ்கூல் ஃபீஸ், ஹவுஸ் ரெண்ட் டேட்ஸ் இதெல்லாம் வரும்போது ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி எல்லாம் சேர்ந்து வரும். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அண்ட் என்னதான் உங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சோ உங்களால சப்போர்ட் பண்ண முடியலன்னு நீங்க உங்களை ஒரு யூஸ்லெஸ்ஸா தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கான ஒரே சொல்யூஷன் எஜுகேஷன் தான். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாதான் உங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இதே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா சைட்ல உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஸ்கில்லோ கோர்ஸோ படிச்சீங்கன்னா இது உங்களை ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆக்கும். இதுக்கெல்லாம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. எங்களோட ஃப்ரீ ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணி நீங்க வீட்ல இருந்தே earn பண்ணலாம். பாய்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்க சிஸ்டர்ஸ், அம்மா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு புரிய வைங்க.